வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 11th எக்கனாமிக்ஸ் இந்த இயர் மந்த்லி டெஸ்ட் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ஹாஃப் இயர்லியில் கேட்ட இன்சைட் கொஷின்ஸ் தான். இன்சைட் கொஷின்ஸ் வித் பேஜ் நம்பர் இதுவும் ஆல்ரெடி நம்ம போட்டது தான். பட் ஆனால் ஒரு சிலர் டெலகிராம் குரூப்பில் கேட்டிருந்தீங்க. ஸோ இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் நான் ஆல்ரெடி டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பப்போ போடுற வீடியோஸ் எல்லாம் நான் டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணேன். இப்போ அதை வந்து சர்ச் பண்ணி எடுக்க கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறத நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு உங்களால் எப்படி ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சால் நான் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டுடுறேன். இல்லைனா நீங்கள் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ பிடிஎஃபாக அனுப்பும்போது நிறையா பிடிஎஃப் உள்ளே இருக்கிறனால நிறைய மர்ஜாக இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது பெட்டர். அந்தந்த எக்ஸாமுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து கம்மியாக தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பெட்டர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பரோட தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக இன்னும் ஒரு சில பார்ட்டில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2 ஒரு வீடியோ மட்டும் போட்டுடுறேன். ஸோ இன்சைட் அவ்வளோதான். ஸோ இந்த தமிழ் மீடியத்துக்கு ஒரு கொஷின்ஸும் அண்ட் தென் வந்து 11th வந்து கொஷினாக வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த 2 வீடியோ மட்டும் 11th பெண்டிங் இருக்குது. ஸோ அதையும் சீக்கிரம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ எவ்வளோ படித்தாலும் டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸுக்கு டைம் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினே கொஞ்சம் ஜாஸ்தியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரிவைஸ் பண்ணுறதுக்கும் டைம் ஜாஸ்தியாக இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் அப்படின்னாலும் அந்த நிமிஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். Thanks for watching. Subscribe Arts Achievers channel. இதில் வந்து டோட்டலாக ஒரு 15 கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது போக எது ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் அதையும் நான் ஒரே வீடியோவில் போடுற மாதிரி போட்டுடுறேன். ஸோ இது வந்து கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருப்பீங்க. டிஸ்ட்ரிக்ட் மாறி மாறி கொஷின் பேப்பர் வருது இல்லையா, அதில் வந்து ஒரு சிலர் கிடைக்காது இருந்திருந்துன்னா இருந்திருக்கலாம். ஸோ அது போக உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எனக்கு கிடைக்காதது கூட இருக்கும். ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இன்சைட் ஏதாச்சும் வந்திருந்தா அந்த கொஷினுக்கு ஆன்சர் வேணுனாலும் கொஷினை டைப் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. நான் பேஜ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணி கூட கொடுக்குறேன். ஸோ அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப்னாலும் நான் ஸ்டடி ரிலேட்டடாக பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.